கட்சியின் கொறடா உத்தரவை மீறி செயல்பட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எஸ்.பி. வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராகவும் தான் கொறடாவாகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா உத்தரவை ஏற்று நடந்தார்கள். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய கொறடாவாகிய என்னுடைய உத்தரவுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை, அதை நிராகரித்திருக்கிறார்கள். இவர்கள் மீது கட்சி தாவல் சடை சட்டத்தின் கீழே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மனுவை நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்திருக்கின்றோம். சென்னை பசுமை வழி சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் கே.பி. முனுசாமி, கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை கட்சியிலிருந்து நீக்க பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் உண்டு என தெரிவித்தார். பொதுச் செயலாளரின் அறிவுறுத்தலை மீறி செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகரிடமும் ஆளுநரிடமும் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு அதிகாரத்தின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை அந்த சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சி பதவி எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது.